குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூறுல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னாங்க, ஷார்ஜாவுக்கு பக்கத்தில் உள்ள முவைலா அப்படிங்கிற ஏரியாவில் நிற்கிறேங்க. ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். துபாயில் நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வேறு பக்கத்தில் உள்ள எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஷார்ஜாவில் உள்ள முவைலா ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாருங்கள், உள்ள கட்டடங்கள்லாம் பாருங்கள், நல்ல அற்புதமான ஆம்பியன்ஸுங்க. இங்கே வந்து நிறைய மக்கள் தங்கியிருக்காங்க, ஃபேமிலி, பேச்சுலர்ஸ். இங்கே உள்ள கட்டடங்கள் வந்து ரெண்ட்டு வந்து ரொம்ப நாமினலுங்க. ஆக்சுவலாக ஷார்ஜாவுக்கும் கொஞ்சம் அவுட் சைடில் இருக்கும். ஆனால் ஏரியாலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாம் கட்டடங்கள் ஃபஸ்ட் டைம் வராங்க ஆக்சுவலாக முவைலாவுக்கு. அது அதர் சைடு அபு ஷஹரா, அந்த ஷார்ஜாவினுடைய இன்டீரியருக்கு நான் போயிருக்கேன் ஆக்சுவலாக. பட் ஷார்ஜாவினுடைய இந்த முவைலா ஏரியாவுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன் ஆக்சுவலாக. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து ரோடெலாம் கொஞ்சம் போட்டுட்ருக்காங்க. துபாயிலேருந்து நீங்கள் தள்ளி வர்றப்போ ஷார்ஜாவினுடைய டிப்பிக்கல் ஆம்பியன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஷார்ஜா துபாய் அளவுக்கு ரிச் இல்லைனாலும் கூட இங்கே கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஸ்பெக்ட் சூப்பராக இருக்குங்க, பக்காவாக இருக்கும். ஆக்சுவலாக அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது ஷார்ஜாவுக்கு. ஆனால் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் துபாய் அளவுக்கு, அபுதாபி அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது. பட் தே ஆர் ஸ்டில் டூயிங் தேர் பெஸ்ட் அவங்கள்ட்ட உள்ள பொருளாதாரத்தை வச்சு. பட் நிறைய நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஷார்ஜா ரூலர்ஸ் அந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஆனால் ரோட்ஸ் இங்கே வர்றப்போ மண் ரோடு தான் ஆக்சுவலாக. இங்கே பக்கத்தில் வந்துட்டு இருந்தேன்னா இப்போ மணி வந்து இப்போது ஒரு 11:40 ஆகுதுங்க ஆக்சுவலாக. சரிங்களா? சரி, ஒரு சேட்டனுடைய கடை, எங்கே போனாலும் தான் நம்ம தலைவர்கள் சகோதரர் சேட்டனுடைய கடை, அங்கே போய் ஒரு முட்டை பஜ்ஜி, ஒரு சாய் அடிச்சுட்டு அப்படியே திருப்பியும் வந்தேன். இந்த ஏரியா வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. யுஏயினுடைய ஒரு சில பகுதிகள் எந்த இடத்துக்குலாம் போகிறனோ, எந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அழகாக ரம்மியமாக சூப்பராக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் படம் பிடித்து உங்களுக்கு பார்க்க தருவதற்காக தானே இந்த முயற்சி, சிறு முயற்சி. இங்கே ஒரு ஹைப்பர் மார்க்கெட், 24 hours ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. ஏரியாலாம் பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இல்லைங்களா? சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் ஷார்ஜா மெயின் ஏரியாவில் உள்ளதை விட ரொம்ப கம்மியான ஒரு வாடகை இருக்கும். எவ்வளோ எக்ஸாக்டான வாடகைன்னு தெரியல, ஆனால் நாமினல் காஸ்ட், எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள், நிறைய பேக்கரி இருக்குது, நிறைய சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது ஆக்சுவலாக. மஸ்ஜிதுல் பின் கரம் ஏரியாலாம் நல்லா இருக்குங்க. டிப்பிக்கலான ஒரு ஊரினுடைய ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். நிறைய சகோதரர்கள் நேற்று நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு 12-1 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணிக்கு வந்து படுத்துருப்பாங்க. அப்புறம் குப்பை தொட்டிகள்லாம் அழகாக, ஊரினுடைய ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. கார்கள்லாம் வந்துக்கிட்டும் போயிட்டும் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குல்ல, ஊரினுடைய ஆம்பியன்ஸ் இருக்குது. பின்னால் பார்த்து வரணும், வண்டிலாம் வந்துட்டுருக்கு பாருங்கள், ஊர் எஃபெக்ட்டு பாருங்கள். ஒரு சகோதரர், நம்ம ஊர் சவுத் இந்தியன் சகோதரர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக. நல்லா பக்காவாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த கடை தாங்க மேஜிக்கல் டேஸ்ட். இந்த கடையில் தான் முட்டை பஜ்ஜியும் டீயும் சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க, எப்படி இருக்குது சொல்லுங்கள் இந்த அற்புதமான ஒரு ஷார்ஜாவினுடைய ஏரியா. இது வந்து ஷார்ஜாவினுடைய மெயின்லேண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இந்தான தான் இருக்குது ஆக்சுவலாக. வேறு ஒரு கடைக்கு நான் வந்தேன், அது நேராக மேப் இங்கேயே காமிச்சிச்சு. பட் இது புது இடமா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் டீயும் பிடிச்சாச்சு. வேறு ஒரு இடத்துக்கு போய் நம்ம வந்த வேலையை கவனிக்கணும். அதுக்கு முந்தைய இந்த இடம் நல்லா இருந்துச்சா, அதனால தான் அதை நான் பிடிச்சேன் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், கொஞ்சம் வெயிலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல சூப்பரான வெல் ஃபினிஷ்டு பில்டிங்ஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த ஏரியா பாருங்கள், அற்புதமான ரம்மியமான ஒரு ஏரியா, பயங்கரமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. மண் ரோடு ஊர் எஃபெக்டை கொடுக்குதுங்க. மண் ரோடை குறை சொல்ல முடியாது. மண் ரோடு வந்து ஊரினுடைய அந்த ஒரு சிமுலேஷனை கொடுக்குது. இந்த கட்டடங்கள் பாஷி, நல்ல கட்டடங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஆம்பியன்ஸை கொடுக்குது. இங்கே பார்க்கிங் வந்து கண்ணாபின்னான்னு கிடைக்கானா. இங்கே துபாய் இன்டர்நேஷனல் சிட்டிலலாம் பெய்டு பார்க்கிங் போட்டுவிட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் இங்கெல்லாம் வந்து கச்சா பார்க்கிங் மாதிரி தான் இருக்குது. இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்களா? ஓகே கேஸ், ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதிய இடத்த பார்த்தா மகிழ்ச்சி எனக்கு, உங்களுக்கும் பார்க்க தந்ததில் இன்னும் மகிழ்ச்சி. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ், பீஸ்.